உலகத்தின் 7 அதிசயங்களை நாங்கள் உங்களுக்கு காட்டப் போகிறோம். பத்தலோ, உடம்பு சரியில்லை, தொண்டை வேற சரியில்லை, எனக்கு பசி எடுக்குது, வயிறு காலியா இருந்தா என்னால எதுவுமே யோசிக்க முடியாதுன்னு உனக்கு தெரியாதா? சீக்கிரம் திறந்துடுச்சு. என்னடா இது? மோட்டோ, இதுல சமோசா இல்லடா, வெறும் எல்லோ டைமண்ட் ரிங் தான் இங்க இருக்கு. அதுல விளையாடிக்கடா, அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். விளையாடிட்டே சாப்பிடுறதா? அது என்னப்பா ரொம்ப அதிசயமான பொருளா இருக்கு. சீக்கிரம் கொண்டு வா, எனக்கு அதை காட்டு, உடனே சாப்பிடணும் போல இருக்கு. என்னப்பா சொல்ற? டைமண்ட் ரிங் சாப்பிடுற பொருள் இல்லப்பா, அது வேற இல்ல, போட்டுக்கிற விஷயம்ப்பா. ரெண்டு பேரும் என்ன பேசுறீங்கப்பா? பாக்க இது வேற இருக்குமே. ஐயோ, உனக்கு விஷயம் தெரியாம பேசுற. சமோசா சாப்பிடாம மோட்டோட குரலே மாறிடுச்சு பாத்தியா? இப்ப பாருங்க. அட கஜ கஜா, இது நீ சொல்ற டைமண்ட் ரிங் இல்லப்பா, இதுதான் எல்லோ டைமண்ட் ரிங்ஸ். எல்லோ டைமண்ட் ரிங்ஸ் விளையாடிக்கிட்டே சாப்பிடலாம். நீ சரியா சொன்னப்பா, இத சாப்பிடலாம், இத வச்சு விளையாடலாம். சாப்பிடலாம், விளையாடலாம், இத வச்சு என்னென்ன பண்ணலாம் போல இருக்கே மோட்டோ. ரொம்ப அதிசயமான பொருளா இருக்கு. மொத்தத்துல இது 3-in-1 கூட சொல்லலாம். அப்படின்னா எனக்கும் அந்த எல்லோ டைமண்ட் ரிங்ஸ் கொடுங்கப்பா. இது நிஜமாவே சூப்பரான ஐட்டம் தான். எனக்கும் கொடுங்கப்பா. என்னப்பா இது? எனக்கு கொடு. என்னப்பா இது? என்னால இப்ப விளையாடவும் முடியாது, சாப்பிடவும் முடியாதுப்பா. இங்க பாருப்பா, பாக்கெட்டு காலி ஆயிடுச்சு, கடைசியில டாய்ஸோ கிடைக்காம போயிடுச்சு. கலங்காதே கண்ணா கலங்காதே, என்னடா எல்லாரும் வீட்டுல தவுள் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது நமக்கே இவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குது. சின்ன பசங்க இதை சாப்பிட்டாங்கன்னா எப்படி இருக்க சொல்லுங்க பாப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லோ டைமண்ட் ரிங்ஸ் விளையாடலாம், சாப்பிடலாம், டாய்ஸும் கிடைக்கும். மொத்தத்துல டேஸ்டும் இருக்கு, இதுக்குள்ள டாய்ஸும் இருக்கு. அதாவது இந்த உலகத்தின் மொத்தம் 7 அதிசயங்களை நாங்கள் உங்களுக்கு காட்டப் போகிறோம். இந்த ப்ரோகிராம நாம வீட்ல கூட பார்த்தோம்ல, உலகத்தின் 7 அதிசயங்கள். அது சரி பத்ரோ, உலகத்துல ஏன் வெறும் 7 அதிசயங்கள் தான் இருக்கு, 8 ஏன் இல்ல? 8வது அதிசயம் உன்னோட பசிதான்ப்பா. எவ்வளவு சமோசா கொடுத்தாலும் உன் பசி மட்டும் அடங்கவே மாட்டேங்குது. இந்த 8வது அதிசயங்களை பத்தி கேள்விப்படும் போது எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. அதாவது நம்ம புர்பெரி நகரத்தை இந்த உலகத்துக்கே நம்ம எடுத்து காட்டணும். அதாவது நம்ம ஊரை நாம தானே வளர்த்து விடணும். அது சரிப்பா, நாம என்னத்தை உருவாக்குறது சொல்லு. ஐயோ, ஏன் இந்த கரண்ட் அடிக்கடி போகுதுன்னு தெரியல. இந்த மெழுகுவத்திய வச்சு ஓட்ட வேண்டியதான். என்ன பண்றது? ஐடியா. அதாவது நாம எல்லாரும் சேர்ந்து இந்த புர்புரி நகர்ல ஒரு மிகப்பெரிய மெழுகுவர்த்தியை உருவாக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஊருக்குள்ள இருட்டே இருக்காது. இது நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு டவர் அளவுக்கு மெழுகுவர்த்தியை உருவாக்கலாம். அதுக்கு நாம 8வது அதிசயம்னு பேர் வைக்கலாம். எப்படி? சரிப்பா, நாம 8வது அதிசயத்துக்கு பேர் வச்சு இந்த புர்புரி நகரத்தையே நம்ம பிரபலமாக்கலாம். நம்ம என்ன பண்றோம்னா, இதுல நிறைய மெழுகுவர்த்தியை காய்ச்சி ஊத்துறோம். அது ஆறுனதுக்கு அப்புறமா தூக்கி நிறுத்துறோம். என்ன சொல்றேன் மோட்டோ? ஹலோ எவ்ரிபடி. அதாவது குட் மார்னிங் சார். அப்போ நீங்க தான் 8வது அதிசயத்தை உருவாக்குறீங்களா? ஆனா அதுக்கு முன்னாடி கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு தெரியாதா? ஆபீசர் வந்து இது எல்லாத்தையும் செக் பண்ணுவாரு, அதுக்கப்புறமா சர்டிஃபை பண்ணுவாரு. அவர் தான் இது 8வது அதிசயமா இல்லையான்னு சொல்லுவாரு. தேங்க்யூ மோட்டு, நீ என்ன காப்பாத்திட்ட. இல்லனா என் ஷூவோட சேர்த்து என் காலம் எரிஞ்சிருக்கும். தேங்க்யூ, யூ ஆர் கிரேட். மோட்டு ஒரு நிமிஷம், எனக்கு வேற ஏதோ தீப்பிடிச்சு எரியிற மாதிரி தோணுதே, அது ஏன்? இல்ல நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. வரும்போது மறக்காம அந்த 8வது அதிசயத்தை செக் பண்ற ஆபீசரை கூட்டிட்டு வந்துருங்க சார்.
மோட்டு இவர்தான் மிஸ்டர் ஃபாக்ஸ். உங்களோட மெழுகுவத்தி 8வது அதிசயமா இல்லையான்னு இவர்தான் முடிவு பண்ணி சொல்லுவாரு. இவரு உங்களோட ஒவ்வொரு வேலையையும் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஹலோ, உங்க டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீசர். வேலைய கரெக்டா பார்க்கணும், சரியா? என்னடா கை மாதிரி ஆயிடுச்சு. இதோ பாத்தீங்களா, ஒரு வழியா நம்ம மெழுகுவத்தி ரெடி ஆயிடுச்சு. இத தூக்கி நிறுத்த வேண்டியதுதான். ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஏதாவது சாப்பிட்டு வந்துடுறேன். வயிறு காலியா இருக்கு. மெழுகுபத்தில நீங்க திரிய வைக்க மறந்துட்டீங்க. இப்போ எப்படி ஏத்த போறீங்க? நான் இத சர்டிஃபை பண்ண மாட்டேன். நான் சொன்னேன்ல, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீசர். என்ன புரிஞ்சதா? இப்ப என்ன பண்றது? இந்த ஆபீசர் ஃபாக்ஸ் நம்மள அவமானப்படுத்துறதுலயே இருக்காரு. ஏதாவது பண்ணுங்க ஜட்கஸ். அட பத்ரு, என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, இந்த ட்ரில்ல வச்சுக்கிட்டே மெழுகுவத்தி உள்ள நீ போயிடுப்பா. இது ட்ரில் பண்ணிக்கிட்டே அந்த பக்கமா வெளியில வந்துரும். அதே மாதிரி திரியும் தானா உள்ள போயிடும். ரிஸ்க் எடுக்கிறது இருக்கு. அல்வா சாப்பிடுற மாதிரி. இந்த மெழுகுவத்திய செஞ்சது யாரு? அப்படியே பார்க்க மனுஷ மாதிரியே இருக்கப்பா. பார்த்து வச்சு பாப்போம். என்னடா முதல்ல அர்ஜுன் சார் மாதிரியே மாட்டிட்டீங்க. மொபைல் மெழுகுவத்தி நல்லாவே ஓடுது பாருங்க. டாக்டர் ஜட்கா, கண்டிப்பா இத நீங்க தான் செஞ்சிருப்பீங்க. உண்மையிலே 8வது அதிசயம் இதுதான். You people are so funny. மன்னிச்சிரு பத்ரோ, உள்ள நீ இருப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. பேசுனது போதும், சீக்கிரமா மெழுகுவத்தியை தூக்கி நிறுத்துங்க. நீங்க வைத்த வேலையை காட்டிட்டா எஸ் ஆயிடுங்க. அபாய சங்க ஊதுறாங்க. You all are useless. எதுக்கும் பிரயோஜனமே பட மாட்டீங்க. மெழுகுபத்தி மட்டும் இப்போ நிக்கலன்னா நான் இதுக்கு 8வது அதிசயங்கிற சர்டிபிகேஷன் கொடுக்க மாட்டேன். நான் தான் சொன்னல, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீசர்னு. அண்டர்ஸ்டாண்ட்? ஐடியா. சமோசை, சுட சுட சமோசை பிக்கப் பண்ணுங்க. சமோசை மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த மெழுகுவத்தியை தூக்கி நிறுத்துங்க. சமோசை. என்னென்னமோ பண்றேன். இந்த மெழுகுபத்தியை ஏத்துற வரைக்கும் இத 8வது அதிசயமா அங்கீகரிக்க முடியாது. ஐ அம் a strict officer. என்னப்பா, நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதா? டோன்ட் வரி, நாங்க நிச்சயமா இதை ஏத்துவோம். அதுவும் மிக ஸ்டைலா ஏத்துவோம். மேயர் சார் ரொம்ப நல்லவர் மட்டும் இல்ல, ரொம்ப புத்திசாலியும் கூட. இவர் வில்லுல பந்தம் கொளுத்தி அடிப்பாரு. அது போய் மெழுகுவத்திய பத்த வச்சிடும். என்னது 23ஆம் புலிகேசி மாதிரி எங்கெங்கயோ அடிக்கிறாரு. சார் பார்த்து குறிப்பா தடிங்க. அம்பு ஓடுறதுல எனக்கு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுப்பா. ஒரு தனி திறமை வேண்டுதா? இந்த பத்தி எதுக்கு இருக்கேன்? இப்ப பாருங்க. You are the
ஹாப்பியஸ்ட் பீப்புள் ஆஃப் தி வேர்ல்ட். பாத்துலோ நீ அங்கேயே இரு. இப்ப நான் அம்பு விடுறேன். இத புடிச்சு அப்படியே அந்த மெழுகுவத்திய பத்த வச்சிரு. முடிஞ்சது. டேய் நீ அம்பு அனுப்பலடா, எனக்கு நீ வம்பு அனுப்புற மோட்டோ. அம்மா அம்மா அக்கா 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 அம்மா அக்கா அம்மா அம்மா என்னடா ஏய் ஏய் அம்மா போதும் போதும் நிறுத்துங்க. நீங்க ரொம்ப காமெடி பண்ணிட்டீங்க. எனக்கு சிரிச்சு சிரிச்சு வயிறு வலியா எடுத்துருச்சு. நான் கிளம்புறேன். எங்க ஊருக்கு நாங்க தான்டா ஹீரோ. இப்ப சொல்லுங்க ஆபீசர், இது 8வது அதிசயமா இல்லையா? சொல்லுங்க. அது கீழே விழுற வரைக்கும் ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப அந்த 8வது அதிசயம் உடைஞ்சிருச்சு. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அட உண்மையிலேயே 8வது அதிசயம் அவர்தான்பா. ரன்னிங் கேண்டில். அதையும் நாம தானே செஞ்சோம். இன்னையில இருந்து அவர் மிகப்பெரிய மெழுகுவத்தி ஆபீசர்னு பேர் வாங்க போறாரு. ஐ